பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குற நமக்கே இப்படி இருக்குது. ஸோ அனுபவிச்ச அவருக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் தான் தோணுது, தப்பு பண்ணால் பெருசாக நான் தண்டனை கொடுத்துட போகிறாங்க அப்படின்றதுனால தப்பு பண்ணுறாங்களா, இல்லை தப்பு பண்ணால் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதுனால தப்பு பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ தப்பு பண்ணால் கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, கண்டுபிடிக்கலான்னு தெரியும். அப்போ தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்களா? எனக்கு அதுதான் புரியல. இல்லை தப்பு பண்ணால் அந்தளவுக்கு தண்டனை கிடைக்காது, நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பா. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜஸ்டிஸ் போட்டு 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 அழுத்து போச்சு. எவ்வளோதான் நம்மளும் போகிறது, எவ்வளோதான் நம்மளும் பேசுறதுன்னு தெரில. நாட்டில் தான் வாழ்கிறோமா இல்லை வேற எங்கேயாச்சும்? மிருகங்களுக்கு கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுங்க. அந்த மனுஷனுங்க தான் மிருகமாக மாறிட்டு வராங்க. ஒரு வேளை தப்பாக படிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. மனுஷனுங்க தான் மிருகன்னு வச்சுருக்கணும், மிருகங்கள் மனுஷங்கன்னு மாற்றிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, எவ்வளோ நடக்குது நம்ம நாட்டில், எவ்வளோ குழந்தைங்கள ரேப் பண்ணுறாங்க, எவ்வளோ பொண்ணுங்களை ரேப் பண்ணுறாங்க, எவ்வளோ இந்த மாதிரி இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்ற மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். சாத்தான் குளம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த கேஸ் ரீசெண்டாக வந்து ஃப்ளைட் ட்ராக் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி, கடவுள் உண்மையில இருக்காங்களா? அந்த கேள்வி தான் என் மனசுக்குள்ள அப்பப்போ தோணுது. நான் வந்து டைரெக்டாக வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணணும், சக்தி கொடுக்கணும்னுலாம் சொல்லலை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வழி, ஏதாவது நடக்கா. இப்போ ஒரு இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் வந்து கோயிலாண்டு தான் நடந்திருக்கு. அப்போ சாமிக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். உண்மையில சாமி இருக்குதானே டவுட்டாக தான் இருக்குது. நம்ம நாட்டில் எவ்வளோ கேஸஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு கன்ஃபார்ம் கூட பண்ணலை, அதுக்கு போய் இவ்வளோ அடிச்சு, அப்போ எவ்வளோ அவங்க மனசில் அவ்வளோ வெஞ்சியன்ஸ் இருந்திருக்கும். அவங்க பவரை யூஸ் பண்ணி இவ்வளோ ஒரு ஏழையை என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன வேணாலும் பண்ணுறாங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னா அது ஜஸ்டிஸ் போட்டு நம்மளால பேசத்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. சரி, நம்மளால தான் பண்ண முடியல, ஆட்சியில் இருக்கவங்க பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டவங்களுக்கு ஃபேவராக இருக்க மாட்டாங்க. ஆட்சி சரியில்லை, சட்டம் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இப்பெல்லாம் நடந்து பார்க்கும்போதுலாம் ஒன்று தோணுது, இந்த நாடு இருக்கிறதுக்கு பதில் அழிஞ்சிடலாம். உலகம் அழிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து புதுசாக நம்ம தாயா தாத்தாலாம் வந்தாங்க, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து வரது எவ்வளோ பெட்டர்னு தோணுது. இந்த நாட்டில் வாழ்றதுக்கு செத்தே போகலாம்.